ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ரிச் மோட்டிவேஷன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இல்லை என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இல்லை என்னோட ஹஸ்பண்ட் இப்போ என் கூட இல்லை, இல்லை என்னோட ஒய்ஃப் இப்போ என் கூட இல்லை, அவங்கள நான் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? ஸோ யூனிவர்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா? லா ஆஃப் வைப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமானா எஸ், இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். 100% இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலைன்னா, இது ஒரு லிவிங் திங்கை பற்றின விஷயம். ஸோ இதில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்போ நடக்கும்? இதுக்கு ஒரு 28 நாள், 21 நாள், 21 மாதம், 21 வருஷம், 21 நிமிஷம், இந்த மாதிரி எந்த ஒரு டைமும் இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஒரு பர்சனை பற்றின ஒரு விஷயம். அவங்களும் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களும் மேபி மேனிஃபெஸ்ட்டும் பண்ணலாம். அவங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கலாம். உங்களை பற்றி நினைக்கலாம். இல்லை, நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னும் போது வேறு யார் கூடயோ தான் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது அவங்களோட தாட், அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வேற ஒருத்தவங்களை பற்றி இருக்கும்போது, உங்களோட எண்ணம் எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், 400 மடங்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அவங்களோட அட்ராக்ஷனுமே தனியாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குன்ற போது இந்த டைம் டியூரேஷனை யாருனாலையும் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஆனாலும் இது ஒர்க் அவுட் ஆகுமானா 100% ஒர்க் ஆகும். எப்படி, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடுக்கணும். ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கும், அவர் வேணுமா? ஸோ யூனிவர்ஸே கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு, அப்புறமா இதுக்கு நான் திருப்பியும் எடுக்க போகிறேன். இல்லை நான் தான் பிரித்தேன், இல்லை அவர் தான் பிரித்தாங்க, இல்லை அவங்க தான் பிரித்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு ஒரு பதிலை நீங்கள் வச்சுக்கணும். ஸோ எஸ் வேணும், இல்லை வேண்டாம் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். வேணும் அப்படின்னு வரவங்க மட்டும்தான் நாங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது ஒர்க் ஆகும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ நம்பிக்கையை வச்சு நீங்கள் செய்யும்போது அந்த விஷயம் ஷுவராக நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த யூனிவர்ஸும் ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும்? எப்படி இது நடக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா, எஸ், இது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னா இது நடக்கிறது ரொம்பவுமே டிலே ஆகும். ஸோ இது நம்ம திருப்பியும் பார்க்கலாம். இப்போது ஒரு ஜென்ரல் ஒரு மெத்தடில் வரலாம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, வரீங்க, 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதனால பிரிஞ்சு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அவங்க வேணும் அப்படின்றதுக்கு. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு வரும்போது உங்களோட தாட் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் இதில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு வரும்போது அவங்க ஆப்வியஸாக அவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவங்களோட எந்த ஒரு காண்டாக்டையும் கட் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ 2 பேரும் மீட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த சுச்சுவேஷனில் ஹாய் பாய் அதை மட்டும் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் மேலே போய் பாயிண்ட்ஸ் எதுவும் பேசாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா பேசும்போது 2 விதமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் அந்த விஷயத்துக்கு தான் பேசுகிறீங்களா, இல்லை நீங்கள் திருப்பியும் பழையபடி செய்கிறதுக்கு தான் பேசுகிறீங்களான்ற டவுட் அவங்களுக்கு வரும். 2வது ஒரு விஷயம், அது எப்படி வேணால் போய் முடியும். நீங்கள் எப்படின்னா நினச்சிட்டு இருப்பீங்க நல்ல விஷயமா, அதை எதுக்காக பேசுகிறீங்களோ அதுக்காக தான் பேசுகிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி நினச்சி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாசிட்டிவாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அவர் அதை மட்டும் தானே பேசினார், அதை தாண்டி வேறு எதுவுமே பேசலை அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம திருப்பியும் வரலாம். ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு போகும்போது அவங்க அதுக்கப்புறமா என்ன நினைப்பாங்க, அன்னைக்கு டே முடியும் போதோ, அந்த கான்வர்சேஷன் முடியும் போதோ, அவங்க ஆமாம்ல நம்ம டிஸ்டர்பே பண்ணல அவங்க, ஸோ அதனால நம்ம ஏன் திருப்பியும் பேக் டு த ரிலேஷன்ஷிப் போகக்கூடாது, இந்த மாதிரி தாட்டும் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்க போகிறீங்க, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தாட்ஸ் அவங்களுக்கு போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப். அவங்களோட தாட் அவங்களுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிளாக்கில் இருக்கீங்க. இப்போது ஒரு ஸ்டெப் அஹெடாக நீங்கள் போயிட்டீங்க. பிளாக்லேருந்து அவங்க உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நினைக்க ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நல்ல விஷயம் போகணும். எப்படி போகும், யார் சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த டைமில் கோவத்தில் இருக்கும்போது அவங்க அது அவாய்ட் தான் பண்ணுவாங்க. இந்த டைமில் தான் நீங்கள் உங்களை லவ் பண்ணணும், செல்ஃப் லவ் இருக்கணும். இது இந்த டெக்னிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனாகவோ
இல்லை ஜென்டர்னாலே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் லவ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது பிடிக்கணும், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கணும், இருக்கிற வீடு உங்களுக்கு பிடிக்கணும், இருக்கிற இடம் சுத்தமாக இந்த இதை நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வேறு யாராவது வருவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அது யூனிவர்ஸாகவும் இருக்கலாம், வேறு யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் ஆப்போனண்ட் கூட இருக்கலாம். ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனாவும் அதை யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணும். அவர் எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கார், அவர் எவ்வளோ அழகாக அவருக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறாரு. கருப்பாக இருந்தீங்கனாலும் கருப்பாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அழகாக தான் இருக்காங்க. அண்ட் அதை நீங்கள் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தயவு செய்து எடுக்காதீங்க. ஸோ இது லவ் பண்ணுறவங்க நிறைய பேருமே அவங்க கருப்பாக இருக்காங்க, அதனால தான் நான் அவங்க லவ் பண்ணுறேன்னு நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுவுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் ஒரு தப்பான எண்ணத்தை உள்ளே எடுத்துகிட்டே வராதிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல யூனிவர்ஸ் கூட கனெக்டும் ஆகிருக்கீங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டெப்பை இல்லை டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ 5x55 இருக்கலாம், இல்லைனா அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கலாம். முக்கியமாக கிராட்டிடியூட் இதில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அடுத்த பாயிண்ட்டும். ஏன் கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடுத்த பாயிண்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைமில் வந்து அவங்கள பற்றி நினைக்காமல் இருப்பீங்க, அப்போது அதை இது பண்ணும். அவங்கள பற்றி நினைக்க தான் அவங்கள ஈஸியாக அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணும். அண்ட் யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஏதாவது ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த டைம்லையாவது நீங்கள் அது பண்ணணும். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக் எடுத்து அதை நம்பி பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ எந்த இடத்துல நன்றி உணர்வோடு இருக்குன்னா, யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்ல தான் செய்யணும், ஓகே. ஆனால் நீங்கள் அந்த பர்சனை எப்படி மீட் பண்ணீங்க, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க உங்களுக்கு செஞ்ச ஹெல்ப் என்ன, ஸோ உங்களுக்கு இருந்தாங்கன்னா எவ்வளோ நன்றி உணர்வோடு இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை பேசி தேங்க் பண்ணணும். அவங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அவங்க உங்களுக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இத்தனை நாள் அவங்க கூட இருந்தாங்களே, அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த பீரியடை வந்து நீங்கள் ஒரு ஃபெயிலியராக பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாப்பிங் ஸ்டோனாக பார்க்காதீங்க, ஒரு சக்ஸஸ் ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ஸ்டெப் டு சக்ஸஸாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரேக்கு தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் பாண்டிங் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ தான் நீங்கள் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது நினச்சிக்கோங்க. அண்ட் யூனிவர்ஸ்க்கு சொல்லுங்கள், நான் இவ்வளோ மிஸ் பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்கு தான் அவங்க என் கூட இருக்கணும், இந்த கஷ்டம்லாம் நான் படுறதுக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி நீங்கள் அதை சொல்லணும். அதை நீங்கள் பாசிட்டிவ் நோட்டில் சொல்லணும், நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகாதீங்க, அது திருப்பியும் டிலே தான் பண்ணணும். ஸோ அடுத்ததாக நான் சொன்னது கிராட்டிடியூட். ஸோ கிராட்டிடியூட் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்க தான் நீங்கள் அடுத்தடுத்து கேட்குறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படின்னும்போது ஒரு பர்சனுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க வேறு ஒரு தாட்டில் இருக்கலாம், ஆனால் இந்த தாட் வந்து மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை, ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை, நம்மளாம் டிஸ்டர்ப் பண்ணுறது நிறுத்திட்டாங்களே, இன்னும் ஏன் அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டு தான் உங்களுக்கு வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கேருந்து தான் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்காக அங்கே ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் வந்து பண்ணும். இதில் முக்கியமாக வந்து அவங்க இந்த தாட்டுக்கு வரணும், அதாவது அவங்க ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ அவங்க இன்னொருத்தவங்க தான் வேணுன்றது கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் டிலே ஆகும். ஏன்னா அவங்க அந்த கேட்குறவங்கள நிறுத்தணும், அதுக்கப்புறமா யாரையுமே வேணுன்றது கேட்காம இருக்கணும், நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும், அதுக்கப்புறமா உங்களை வேணுன்றது ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்தா தான் உங்களோட பொசிஷன் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் முடிவு பண்ணி எத்தனை நாள் ஆகும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா இந்த விஷயமே தேவையில்லை உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அடுத்த வேறு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பர்சன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்கன்றது அகெயின் உங்ககிட்டயே நான் சொல்லிடுறேன். இதை பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொல்லலை. அண்டு இந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பொறுமை. இந்த பேஷன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். என்ன இத்தனை நாள் ஆகிடுச்சு இன்னும் ஒர்க் ஆகலே, 5x55 எழுதுங்க, ஆனாலும் நடக்கலைன்னா
ஒருவேளை நடக்கலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது 2 பேர் பொறுத்த விஷயம். அவங்களோட தாட் நார்மல் ஆகணும், அதுக்கப்புறமா உங்களை பற்றி நினைக்கணும். ஸோ இதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டெக்னிக்ஸ் மேலே தப்பு இல்லை, நீங்கள் பண்ணுற விஷயம் தப்பு இல்லை, யூனிவர்ஸ் மேலே தப்பு இல்லை. இந்த விஷயம் இன்னொருத்தவங்க இருக்குது, அதனால நீங்கள் அவங்கள தப்பாகவும் நீங்கள் போர்ட்ரே பண்ணிடக்கூடாது. முக்கியமான விஷயம் இந்த டெக்னிக்கில் நீங்கள் அவங்க வேணும் அப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க என் கூட வந்து சேரணும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணணும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், ஒரு டெக்னிக் எடுத்து அந்த பர்டிகுலர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நன்றி உணர்வோடு இருக்கணும். முக்கியமான விஷயம் செல்ஃப் லவ்வும் இருக்கணும். நீங்கள் உங்களை லவ் பண்ண தான் உங்களை யாராச்சும் லவ் பண்ண வருவாங்க. அந்த யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்க்குற பர்சனாக இருக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கான முயற்சியை தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் ஃபாலோ பண்ணி நிறைய பேரை ஈர்த்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நிறையா டெக்னிக்ஸுமே பர்டிகுலர் பர்சன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் பர்டிகுலர் அந்த பர்சன் அவங்க எந்த தாட்டில் இருக்காங்கன்றது தான். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்ட்ராங்காக அவங்க வேண்டான்னு நினைக்கும் போது இந்த டைம் டிலே தான் ஆகும். வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட மாட்டாங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண அவங்களுக்கு வேணான்றது ஸ்டாப் ஆகலாம். அப்புறமா வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நடக்கும்போது நிச்சயமாக அவங்க வருவாங்க. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலியில் குட் மெம்பர்ஸ், பேட் பீப்புள், பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட் இருக்கும். அதே மாதிரி உங்கள் சைட்லேயுமே இருக்கும். ஸோ எல்லாமே சரியாகிறதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நம்பிக்கை இதுதான் வாழ்க்கை. முன்னாடி சொன்ன மாதிரி இது பண்ணுங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நம்புங்க, உங்களை நம்புங்க, உங்கள் டெக்னிக்கை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க, உங்களோட யூனிவர்ஸை நம்புங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் முக்கியமான விஷயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கலை. எந்த ஒரு டெக்னிக்காக வேணால் இருக்கலாம். இந்த 3 விஷயத்த மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு டெக்னிக்காக வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்கள நம்புங்க, வெயிட் பண்ணுங்கள், அவங்கள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க, உங்களை லவ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் அந்த பர்டிகுலர் பர்சன். மேபி அவங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், டிவோர்ஸ் ஆனவங்களாக இருக்கலாம், அந்த பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, அவங்க திரும்பியும் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நம்ம இந்த சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறையா பேசியிருக்கோம், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நிறையா சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ கைஸ், பை.